சென்னை தாம்பரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் தினமும் ஏராளமான நோயாளிகள் உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று தலைமை அரசு மருத்துவமனைக்கு மதுபோதையில் வந்த இருவர் திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் இருவரும் ஒருவருக்கொருவர் மருத்துவமனை வளாகத்திலேயே அடித்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் காவல்துறை கண்காணிப்பாரை இருந்தும் ரோந்து பணியில் போலீசார் இல்லாததே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கார்த்திகை மாதம் முதல் தேதியான இன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு திருக்கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் காஞ்சிபுரம் சன்னதி தெருவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அரசு காத்த அம்மன் திருக்கோவிலில் உள்ள ஐயப்பருக்கு 108 மூலிகை பொருட்களினாலும் 108 லிட்டர் பால், 56 லிட்டர் தயிர், 18 பழ வகைகள், 9 பழசாறு வகைகள், 18 லிட்டர் தேன், 56 லிட்டர் பன்னீர், 18 லிட்டர் நெய் உள்ளிட்டவைகளை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது.